ஒரு நல்ல தண்ணி வரக்கூடிய போர்வெல் சில நேரங்களில் வந்து பழுதாகிறதுக்கான காரணம் என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம இந்த செய்துக்கிட்டு இருக்கிற போர்வெல்லில் என்ன பிரச்சனைங்கிறதையும் முழுமையாக நம்ம பார்த்துடலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இந்த போர்வெல் வந்து கிட்டத்தட்ட அவங்க அமைச்சு ஒரு வருடங்களாவது. அந்த ஒரு வருடத்துக்கு முன்னே நம்மக்கிட்ட தான் அந்த ஆர்டரை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து வேறு நபர்களை வச்சு அவங்க செஞ்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு புதிய அனுபவம். அதாவது என்னென்னா, போர்வெலை பற்றி ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு தெரியாதனால நம்ம அந்த ரேட்டு கொட்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு சரியான இதாக கொடுத்துருந்த போதிலும் அவங்க வந்து ரேட்டு கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வெலை வந்து வேறு நபரை வச்சு செஞ்சுருந்தாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரேட்டை குறைக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து முழுமையாக செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அது தரமில்லாத ஒரு பைப்பை வச்சு இந்த போர்வெல் அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த போர்வெல்லில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு ஈல்டு இருக்கும். இருந்த போதிலும் அந்த போர்வெல் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே தான் இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை வந்து மோட்ரு பழுதாகி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து அவங்க ரிப்பேர் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளஷிங்கே வந்து 3 தடவை செஞ்சு பார்த்துருக்காங்க. இருந்த போதெல்லாம் அதை திரும்ப ஃப்ளஷ் பண்ணாலும் அது வந்து அந்த போர்வெல் வந்து திரும்ப அதே இடத்துல வந்து மூடிக்குது அந்த மோட்டர் மட்டத்தில். அப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாதனால அவங்க வந்து மீண்டும் நம்மளையே அணுகுனாங்க. ஆரம்பத்தில் வந்து நம்மக்கிட்ட கொட்டேஷன் வாங்கியிருந்த போதிலும் நம்ம வந்து இன்னொரு போர்வெல் அமைக்கிறதுக்காக தான் அந்த தோட்டத்துக்குள்ளே வந்திருந்தோம். ஏன்னா அந்த போர்வெல் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இழந்து கடைசியில் கம்ப்ளீட்டாக அந்த போர்வெலை வந்து அவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது வேண்டாம், புது போர்வெல் ஓட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து அதை சரிப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அந்த போர்வெல்லில் இருந்த பைப்பு வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத பைப்பு, ஒரு தரம் இல்லாத ஒரு போர்வெல் பைப்பை வச்சு செஞ்சுட்டு போனதுனால அந்த பைப்பு வந்து நெரிச்சு உடஞ்சிருக்கு உள்ளே கம்ப்ளீட்டாக. அந்த உடஞ்ச பகுதி வழியாக வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் இறங்கி தான் அந்த போர்வெல்லை வந்து திரும்ப மூடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த பைப்பை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடிகிட்ட வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அதை வந்து கல் வர திரும்ப இன்னும் ஒரு ராடு கூட அதிகப்படுத்தி ஓட்டி நம்ம வந்து ஐஎஸ்சி பைப்பு, அதாவது குவாலிட்டியான ஐஎஸ்சி பைப்பு வச்சு நமக்கு அந்த தண்ணி வரக்கூடிய பாதையில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து திரும்ப வச்சு தான் நம்ம அந்த போர்வெலை வந்து ஃப்ளஷ் பண்ணி கொடுக்குறோம். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போர்வெல் வந்து சில நேரங்களில் நல்லா தண்ணி வரக்கூடிய போர்வெல்லாம் பழுதாகிறதுக்கு காரணம் வந்து இந்த ரேட்டு வந்து கம்மியாக ஓட்டி தராங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆசை வார்த்தை சொல்லும்போது அந்த சம்மந்தமற்ற நபர்கள் வந்து சொல்லக்கூடிய இதை கேட்டுட்டு கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செயல்பாடுகளை செஞ்சிடறாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 3 இன்ச்சு தண்ணி வரக்கூடிய போர்வெலை வந்து வீணாக தான் இவ்வளோ நாள் வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்து அளவுலேயே அவங்களுக்கு வந்து இந்த மோட்டர் திரும்ப பழுதாகிறதுனால அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக எண்டுக்கே போட்டு லாக் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக பைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம நல்லா ஐஎஸ்சி ப்ராடக்ட்டை வச்சு க்ளீனாக தெளிவாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து அந்த போர்வெலை இது பண்ணி தான் நம்ம வந்து செட் பண்ணி செஞ்சுக்கிட்ருக்கோம். இதில் வந்து என்னென்னா, 2வது நம்ம ஒரு என்றைக்குமே ஒரு போர்வெல் வந்து நல்ல தண்ணி வரக்கூடிய போர்வெல்லில் அந்த பைப்பு வந்து ஒழுங்காக சீட்டிங் ஆகலை அப்படின்னால் கண்டிப்பாக வந்து அந்த போர்வெலுக்கு வந்து திரும்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அதே பைப்பு நல்லா சீட்டிங் ஆயிடுச்சு, ஒரு தரமான பைப்பு வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னோம்னா அந்த போர்வெல் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் சின்ன அளவில் கூட வராது. எந்த மழைக்காலங்கள் வந்தாலும் உங்கள் அந்த போர்வெல் அமைக்கும் போதே நல்லா தண்ணி வந்த போதிலும் அவங்க வந்து அந்த பைப்புடைய தரமெல்லாம் என்னென்னு தெரியாதனால அவங்க வந்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எடுத்துகிட்டு அந்த இதை வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 4-5 முறை வந்து மோட்ரு பழுதாயிருக்கு. திரும்ப ஒரு 2 முறையாக நம்ம ஃப்ளஷ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ கடைசியாக அதை சரிப்படுத்தி கொடுக்குறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து நம்ம இறங்கியிருக்கோம். அப்போ இதெல்லாம் கணக்கிடும்போது கண்டிப்பாக அவங்க அந்த போர்வெல் நாங்கள் கொடுத்த கொட்டேஷனுக்கு மேலே தான் அவங்க வந்து இப்போ செலவு பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து முழுக்க அந்த மாதிரி தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த போர்வெல் வந்து ஒரு தடவை நம்ம அமைக்கும்போது செலவினங்கள் வந்து நம்ம வந்து என்றைக்குமே ஒரு போர்வெல் அமைக்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டீசல் விலை, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கல் கடினத்தன்மை, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கணக்கிட்டு தான் வந்து போர்வெலுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த ரேட்டோட குறைஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது அந்த தரத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒரு வேலையை செய்யும்போது நமக்கான திருப்தி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த வேலையை நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் இவங்க வந்து முதல்ல செஞ்சது வந்து அந்த விலையை வந்து கம்மியாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு தரம் இல்லாத ஒரு பொருளை உள்ளே வச்சு அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன காரணம்னா, இதில் வந்து இந்த இடைப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இந்த போர்வெல் பற்றி என்னன்னே தெரியாத நபர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த போர்வெல் ஃபீல்டுக்குள்ளே வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறது தான். ஏன்னா ஒரு இடங்களில் இருக்கும்போது அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு போர்வெல் அமைக்கும்போது ஒரு பைப்புடைய விலை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கமர்ஷியல் கிரேடு பைப் எடுத்தால் கூட இன்றைக்கி வந்து ஒரு குவாலிட்டியான பைப் எடுத்தோம்னா அதுக்கு என்ன விலை வரும், அதே ஐஎஸ்சி பைப் போட்டு செஞ்சால் என்ன இது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
அதே மாதிரி எந்த இடங்களில் வந்து எந்த மாதிரி பைப்பை வந்து பயன்படுத்தணுங்கிறது வந்து அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போர்வெல் வண்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து சீசனுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் வேலை செஞ்சுட்டு போகிறதுனால அவங்கள வந்து திரும்ப நம்ம போய் கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி போர்வெல்லாம் வந்து பழுதாகுது. அதனால் வந்து நண்பர்களே, நம்ம வந்து ஒரு போர்வெல் அமைக்கும் போதே தரமான பைப்பை வச்சு தெளிவாக செய்யணும். நம்ம இந்த மாதிரி 2வது 3வது முறை ஃப்ரெஷ் பண்ணி இது பண்ணும்போது நமக்கு செலவினங்கள் பார்த்திங்கன்னா புதுசாக அமைக்கிற போரை விட 2 மடங்கு செலவு வந்து அதிகமாகிடும். இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பழுதான போர்வெல் சரி செய்வது, புதிய போர்வெல் அமைக்கிறதுனா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளுடைய அனுபவங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எந்த வேலை செய்தாலும் நம்ம அந்த அனுபவமான ஒரு நபரால் மட்டும்தான் வந்து ஒரு சரியான ஒரு போர்வெல்லாம் அமைக்க முடியும். ஏன்னா வந்து பூமிக்கு கீழே செய்யக்கூடிய வேலை. அதனால் வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.